நாமத்தினாலே இந்த நல்ல காலைகளிலே தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடங்களிலே கூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த ஆராதனுடைய ஆரம்ப ஜெபத்தை நாம் இருந்த இடத்துல சேர்ந்து செய்ய போகிறோம். நாம் கண்களை மூடி இந்த பிரமான நல்ல ஆராதனைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். சின்ன பிள்ளைங்க வரைக்கும் பெரியவங்க எல்லாரும் கண்களை மூடி, மகாபரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, ஆதி முதல் இருக்கிறவரே, நேற்று மாறாதவரே, எங்கள் கிருபாதார பலியை இந்த நல்ல காலவேளைக்காக உமக்கு சொல்கிறேன். இந்த காலவேளை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய நாமத்தை ஆராதிக்க, உம்முடைய வல்லமையை கொண்டாட, உடைய அன்பை பிரஸ்தாபிக்க, உம்மை போற்றி புகழ கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பாடலினால் உம்மை பாடி, எங்கள் நாவினால் உம்மை துதித்து, முழு இதயத்தோடு உம்மை போற்றி புகழ்ந்து, உமக்குள் மகிழ்ந்து, உம்முடைய பலத்தினால் இடைகட்டப்பட்டு, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் திருப்தியாய் வாழ ஒரு கிருபை எங்கள் மேல் வருவதாக இந்த ஆராதனை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி ஒருங்கிணைப்பாளரே, எங்கள் எத்தனை பேரும் ஒரு மனதை ஆவியால் நிரப்பி உடைய பிரசனத்தினால் தொட்டு எங்களை மகிழ்ச்சியாக்கி உற்சாகப்படுத்தி இன்னும் இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓட வைக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவருடைய நாமம் மைப்படட்டும். பரிசுத்தாவியானவரே, உமது வெளிச்சம் உமது வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து பழைய பாடலை பாடப் போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றுகிறேன். உண்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வம் நீரே. இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே. உயரடைக்கடத்தில் என்னை வைத்தவரே, உன் நாமத்தை நம்பிடுவேன். உயரடைக்கடத்தில் என்னை வைத்தவரே, உன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரை நம்பிடு? உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரை நம்பிடு? உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தம் ஆனந்தமே, அள்ளும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே, இயேசுவே எங்கள் நாருயிரே. எங்கள் சிருஷ்டிகரே,
நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைக்கி பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழைக்கி பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமே சொல்வோம் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாமமே, இயேசுவே என்ற நாமமே. பொன்கள் தீமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் நீ அல்லவோ. பொன்கள் தீமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் நீ அல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாமமே, இயேசுவே என்ற நாமமே, இயேசுவே என்ற நாமமே. என்ற அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். என்ற அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர்கொள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே எல்லாம் சொல்வோம் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அள்ளும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே என்ற நாமமே, இயேசுவே என்ற நாமமே, இயேசுவே என்ற நாமமே. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மேம்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஜெபத்தோட்ட ஜெய கீதங்களில் எனது மணவாளனே. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே. இனியவரே இசையா உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே. இனியவரே இசையா உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது
அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மோடு தான் இருப்பேன். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி நாம் தேவ நாமத்தை மேம்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடலாமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும்
பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மேம்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பாடல், ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துகிற பாடல். சேர்த்து போலாமா? எல் ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்தன் இன்பம், உமது சேர்க்கை அடைக்கலம். உந்தன்
சேர்ந்து அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நன்கு கர்த்தரை பிள்ளைகளே, ஒரு சில நிமிடங்கள் இருக்கிற இடங்களிலே முடிந்தவர்கள் முழக்கால் முடியாத இடங்களில் அமர்ந்து கொண்டு தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை சர்வ வல்லவரை நல்ல ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. அல்லேலூயா 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 எல்லாரும் நல்ல வாயில தன்னோடு சேர்ந்து அவர் உயர்த்தி பாடலாமா? ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் ஹalleluya. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே எல்லையோ
செய்து முடிக்கிறவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, ஸ்தோத்திரம். உயர்த்தலாண்டவரே, உதிக்கப்படத்தக்கவரே, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே, மன்னிப்பதற்கு தயவு வைப்பவரே, மகாபரிசுத்தரே, மகாபிரபுவே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறேன் நான், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை, ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை, ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் நான், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை, ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை, ஸ்தோத்தரிக்கிறேன். மனுபுருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மனுபுருவானவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்சவாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், மோட்சவாசலை திறந்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் நான். ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசு ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உள்ளத்தின் நிறைவால இருதயத்தால் போற்றுகிறோம்பா. ஸ்தோத்திராண்டவரே, கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், கனிவினை தீர்த்தவனை ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை அவனுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், எங்கள் காவலனை அவனுடன் ஸ்தோத்தரிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் நான், ஸ்தோத்தரிக்கிறேன் தேவ சுந்தர கிறிஸ்துவேந்தை, ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, இடையிடாமல் ஆராதிக்கப்படுகிறவரே, அத்தனை பேர் சேர்ந்து உம்மை பாடி உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நல்லவர், துதிக்கப்படத்தக்கவர், எந்த துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சகலமும் அவராலும் அவர் மூலமாய் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையிலே உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டுமாய் தேவனை பாடி ஆராதித்தோம், தேவனை துதித்தோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார், உங்களை தமது சிறையினால் மூடி இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு என்ன பேசணும் அப்படிங்கும்போது ஆண்டவர் இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனை இல்லாமல் வாழ ஆசைப்படுகிறார்கள். பிரச்சனையே வரக்கூடாது, பிரச்சனை இல்லாமல் வாழணும், பிரச்சனை வரவே கூடாது, பிரச்சனை இல்லாமல் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் ஒரு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படினி, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அதாவது உங்களுடைய எல்லா உபவாசங்கள், போராட்டங்கள்,
வேதனையான ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு பதில் தந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கை, ஒரு புலம்புகிற வாழ்க்கையை ஆனந்த கழிப்பாய் தேவன் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் பிரச்சனை இல்லாம வாழ ஆசைப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, பிரச்சனை இல்லாம வாழ ஆசைப்படுறீங்க, பிரச்சனை வந்துடுது. நம்ம அநேக நேரம் பிரச்சனையை சமாளிக்கிறோம், பிரச்சனையை சரி பண்றது கிடையாது. அந்த டைம்ல சரி பண்ணா போதும் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, பிரச்சனை இல்லாம நீ வாழணும் அப்படின்னா பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு செய்தி என்ன? பிரச்சனைகள் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றன, எங்கிருந்து தொடங்குகிறது. அப்பதான் என்ன செய்ய முடியும்? பிரச்சனை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒரு பிரசங்கா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்னன்னா, ஒரு பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பிரச்சனைங்கிறீங்க, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு பாஸ்டர். பிரச்சனை இல்லாம சமாதானமா வாழணும். அதனால்தான் ஆண்டவர் ஒரு பூமியை விட்டு அவர் பிதாவத்தில் செல்லும்போது சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன்னு சொன்னார். ஏன்னா பிரச்சனை இல்லாம சமாதானமா வாழ்றதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஆனா பிரச்சனை இல்லாம வாழ ஆசைப்படுறோம். ஆனா நாமளே பல முறை பிரச்சனை பண்றோம், பிரச்சனை காரணமா மாறிடுவோம். ஆகையினால நீங்க பிரச்சனை இல்லாம வாழணும் அப்படின்னா, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை கண்டுபிடிக்கிறது. தொடங்கும் போதே அழிக்கணும். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. என்ன சொல்கிறது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது உருவாக்கப்படும் போதே அழிஞ்சு போகும். ஒரு அழிய சொல்லமா? அல்லேலூயா! மகிழ்ச்சியான ஒரு வாக்கு தத்துவம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வந்து உருவாக்கப்படும் போது, அதை ரெடி பண்ணும் போது, தொடங்கும் போதே அழிஞ்சிடும் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா! சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் அழிந்து போகும். அது எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் போது, என்னிடத்தில் வந்த போது அல்ல, என்னை தாக்கும் போது அல்ல, அதை என்னை சூழ்ந்து பயமுறுத்தும் போதும் அல்ல, எனக்கு விரோதமாய் அது உருவாக்கப்படும் போது, அது தொடங்கும் போதே அழிந்து போகும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நீங்க இந்நேரம் குறிச்சு கைத்தட்டையிலேயே சொல்லணும், ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல கவனம் உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 54:10, உனக்கு விரோதமாய் வந்த ஆயுதம் இல்லை, உன்னை தாக்குகிற ஆயுதம் அல்ல, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம். அது தொடங்கும் போதே, அது பிரச்சனை தொடங்கும் போதே முடிஞ்சிடும். அப்ப ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை நல்லா கவனிங்க, நம்ம போட்டு வதக்கி எடுத்து அப்புறம் பிரச்சனையை தீர்க்கிறவர் அல்ல. அது தொடங்கும் பொழுது அதை அழிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார், ஒரு சமாதான வல்லவராக இருக்கிறார். எனவே பிரச்சனை எங்கிருந்து தொடங்குறதை கண்டுபிடிக்கணும். அப்பதான் நீங்க பிரச்சனைகள் இல்லாம வாழ முடியும். இந்த காலை வேளையிலே ஒரு 4 அடிப்படையான ஒரு 4 காரியத்தை, பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 காரியத்தை நான் சொல்ல போறேன். அதை கேட்டு அதை நீங்கள் தப்பித்துக் கொண்டு அதை செய்யாதபடி காத்து பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் கர்த்தர் மாற பண்ணுவாராக. அல்லேலூயா! எதற்காக ரொம்ப நாள் ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ நிச்சயத்துக்காக பதில் தருவாராக. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. சரிங்க, நம்ம இன்னைக்கு ஆண்டு வாக்குக்குள்ள வரும். பிரச்சனைகள் எங்கிருந்து தொடங்குகிறது? இந்த அடிப்படையா ஒரு 4 காரியம். இதை நீங்க சரி பண்ணாலே மோஸ்ட்லி நீங்க 90% பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். மற்றபடி உங்க வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனை உங்களுக்கு கற்றுக்கு உரியது. அதை நீங்க ஜெபிச்சு எங்கிருந்து வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது நல்லது. பட் காமன்லி பொதுவா அடிப்படையில ஜெனரலா பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரியத்தை நாம் சரி பண்ணணும். அது சரி பண்ண அங்கே தான் பிரச்சனை தொடங்குது. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்குவாதத்தில் பிரச்சனைகள் தொடங்குகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பிரச்சனைகள் எங்கிருந்து தொடங்குகிறது? முதலாவது வாக்குவாதத்தில். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. சண்டை எப்படி ஆரம்பிக்கும்னா, திடீர்னு சண்டை வராது, வாக்குவாதத்தில் தான் ஆரம்பிக்கும். முதல்ல நீ சொல்றது தப்பு, நான் சொல்றது சரி, நான் சொல்றது சரி, நீ சொல்றது தப்பு, இப்படி வாக்குவாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு சண்டை வந்துடுமா. அதனால தான் சண்டை வர்றதுக்கு முந்தி வாக்குவாதத்தை விட்டுரு. சண்டையின் ஆரம்பம் எங்க ஆரம்பிக்கும்? நான் சொல்லல பிரச்சனை எங்க இருந்து தொடங்குது சொன்னா, பிரச்சனை எங்க இருந்து
தொடங்குது அப்படின்னா அடிப்படையில முதலாவது வாக்குவாதத்தில் எல்லாரும் 17-14 நீதிமொழிகள் பாருங்க. சண்டையின் ஆரம்பம் அங்கதான் தொடங்குது. சண்டையின் ஆரம்பம் மதவை திறந்து விடுவது போல இருக்கும். மதவை திறக்க அடிக்கும். அது மாதிரி வார்த்தை வாக்குவாதம், நீ நான் அப்படியே நான் சொல்றது சரி, நீ சொல்றது சரி, என் கருத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொலவெறி அளவுக்கு மூஞ்செல்லாம் மாறுது. நான் சில பேர் பார்த்துருக்கிறேன். வாக்குவாதம் கண்ணு உள்ளும் வாய் திணறும், அப்படியே சண்டை பயங்கரமா இருக்கு. வாக்குவாதம் நிறைய உறவுகள் உடைக்கப்பட்டது வாக்குவாதத்தில். உங்க குடும்பத்துல சித்தப்பா, பெரியப்பா, புருஷன், பொண்டாட்டி, அண்ணன், தம்பி இந்த சண்டையெல்லாம் வந்துச்சுல்ல, அதை நல்லா கவனிச்சு பாருங்க. எதுவும் தெரியுமா ஆரம்பிச்சிருக்கோம், சும்மா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குவாதமா மாறி அதில் சண்டை வந்திருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. மாமா, மாமியார், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, பக்கத்து வீடு, எய்த்த வீடு, புருஷன், பொண்டாட்டி இதெல்லாம் பாருங்க. நண்பர்கள் கூட இந்த உறவு பிடிச்சதுக்கு காரணம் நிறைய இடத்துல உறவுகள் கசந்து போகிறது. வாக்குவாதம் உறவுகளை கசக்கு பண்ணிடும். வாக்குவாதம் என்பது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். வாக்குவாதம் ஃப்ரம் தி ஹெல், அது நரகத்திலிருந்து வரக்கூடிய விஷயம். வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் பண்ணாதீங்க. நீங்க வாக்குவாதம் பண்ணி நிறைய பேரை காயப்படுத்தி நீ ஜெயிச்சுட்டு சந்தோஷம். நீங்க ஒரு ஆள் பறதை விட நீங்க பேசாம இருந்துடலாம். சில சமயம் நிறைய பேரை காயப்படுத்தி நம்ம நல்லவன் நிரூபிக்க வாக்குவாதம் பண்றோம். சண்டையின் ஆரம்பம் மதவை திறந்து விழுந்து கொண்டிருக்கும். மாதனால் விவாதம் எழும்பும், அதை விட்டு சண்டையுடைய ஆரம்பம் பிரச்சனை அங்கிருந்தான் தொடங்குது. நிறைய பேருக்கு வாக்குவாதம். நான் பெரியாரா, நீ பெரியாரா. நீதிமொழிகள் 13:10 என்ன சொல்றது தெரியுமா? நீதிமொழிகள் 13:10 அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். நீதிமொழிகள் 10:13 அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். வாது என்றால் வாக்குவாதம். வாக்குவாதம், அந்த வாக்குவாதம் எதுல இருந்து வருதுன்னா அகந்தையில வருது. மனமேட்டிமை. மனமேட்டிமை எங்கிருந்து வருது? பிசாசுலேருந்து வருது. மனமேட்டிமையால லூசிபர் விழுந்து போனாங்க. விழுந்ததுக்கு முன்னானது அகந்தை, மனமேட்டிமை. மனமேட்டிமை உள்ள வளைவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை ஃப்ரம் த ஈவில். ஆக வாக்குவாதம் எங்கிருந்து வருது? வாக்குவாதம் எங்கிருந்து வருது? அகந்தை, மனமேட்டிமை, திமிர். அது அந்த மனமேட்டிமை அகந்தை எங்கிருந்து வருது? பிசாசுலேருந்து வருது. ஆக அதனால தான் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதம் பண்ண பண்ண பிரிவினை உண்டாகும். உறவுகள் உடைந்து போகும். உறவுகள் கசந்து போகும். அன்பாய் கட்டப்பட வேண்டிய அநேக உறவுகள் விழுந்து நிற்குது. கணவன் மனைவி பேச முடியல. இன்னைக்கு நிறைய வாக்குவாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை செய்யற இடத்துல வாக்குவாதம் வேண்டாம். கணவன் மனைவி உறவுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். அம்மா பிள்ளைங்க, தாய் தகப்பன் பிள்ளைங்க, அப்பா அம்மா பிள்ளைங்க, அப்பா பிள்ளைங்க. யோசனை பண்ணி பாருங்க. வாக்குவாதம் பண்றோம். பெத்த தாய்கிட்ட தகப்பட்ட வாக்குவாதம் பண்றோம். ஏன் இன்னைக்கு பாஸ்டர்ஸ்டே வாக்குவாதம் பண்ற? பாஸ்டர் இப்படி அப்படி. வேலை செய்யற இடத்துல வாக்குவாதம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11:16 சொல்லுகிறது, ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று சொல்லுங்க. நீங்க சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையா தான் வாக்குவாதம் பண்ணாதீங்க. யாருக்கோ எதுக்கோ எந்த ஒரு கொள்கைக்காக வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க. வாக்குவாதமே வேண்டாம். நீங்க சொல்றது சரியா இருந்தா நிரூபிக்க முயற்சி பண்ண வேண்டாம், விட்டுருங்க. இன்றைக்கு இந்த உலகத்துடைய காரியங்களுக்கு பெருமைக்கு அநேக காரியத்தை நாம் வாக்குவாதம் பண்ணுகிறோம். 2 தீமோத்தேயு 2:14 இப்படியா அப்போ சொன்னாங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றான். நம்ம எல்லாரும் இடத்துல படிக்கலாம். 2 தீமோத்தேயு என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். 2:14 இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவனுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. வாக்குவாதம் பிரயோஜனம் இல்லாத ஒண்ணு. கேட்கிறால கவுத்து போட்டு உடைச்சு போட்டு. நீங்க அமர்ந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குவாதம் ஜனங்களை கவிழ்த்து போடும், ஒன்றில்லாம ஆக்கிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து மத்திய 12 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். மத்திய 12ஆம் அதிகாரம் 18-19 வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார்கள், சத்தம் ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. சத்தத்தை இயேசு கிறிஸ்துடைய கேரக்டரை கூட சொல்லும்போது அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டார் என்று வேதம் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கணும். வாக்குவாதமா சக்கரை சாப்பிடுற மாதிரி
நான் சொல்லட்டுமா, அநேகரை நீங்க காயப்படுத்தி உடைச்சி உங்களுடைய கருத்தை சொல்லி நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க? அநேகரை உடைச்சதுதான் நிச்சயம். நீங்க 2 தீமோத்தேயு 2:14 மறந்துடாதீங்க. கேட்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் கேட்பவர்களை ஒன்றுக்கு பிரயோஜனம் கேட்பவர்களை கவிழ்த்துக் கொள்வதற்கு ஏதுவான வாக்குவாதம் வேண்டாம். நீங்க வாக்குவாதம் செய்யாதீர்கள். 2 தீமோத்தேயு 2:14. ஓகே, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லை. கேட்பவர்களை கவிழ்த்து போடுறதுதான் அந்த வாக்குவாதம் நமக்கு வேண்டாம். நீங்க அதில் கவனமாக இருங்க. இரண்டான கர்த்தர் பிள்ளைகளே, பிரச்சனை எங்கிருந்து தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா வாக்குவாதத்தில் தான் தொடங்குது. வாக்குவாதம் வரும்போது விட்டு அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருக்கும் பொழுது, கடந்த வாரம் நான் போதித்தேன் பொறுமை என்று சொன்னேன். நீங்கள் நெருக்கப்படும் போது உபத்திரவத்தோட பொறுமையா இருங்கள். அந்த மனிதர்களை பொறுமையை அமைதியா விட்டுருங்க. ஏன்னா இதை போதிக்கிற நான் கூட சரி வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். நான் சொல்றது சரிப்பா அப்படின்னு. அப்புறம் தான் ஆண்ட சாகில சொன்னாரு, ஒரு ஊழியக்காரன் ஏண்டா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற, விட்டுரு. நீ நல்லவா நிரூபிக்கும், கருத்து நல்லதுன்னு சொல்ல வேண்டாம். சில விஷயங்களை அவன் காலப்போக்கில் அடிப்படை தெரிஞ்சுப்பாங்க, விட்டுரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனை எங்கிறது தொடங்குது தெரியுமா? வாக்குவாதத்தில் தான் தொடங்குகிறது. நீங்கள் வாக்குவாதத்தை நிறுத்திக் கொள்ளும் பொழுது, அந்த பகுதியை உங்கள்கிட்ட எடுத்து தூர வீசும் பொழுது உங்க வாழ்க்கையில மிகுந்த சமாதானத்தை நீங்கள் காண முடியும். பிரச்சனை அங்கிருந்து தான் தொடங்குது. ஓகே, இரண்டாவதாக பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது நான் பார்க்க போறோம். பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது? இரண்டாவது, குறுக்கு வழி, ஷார்ட்கட். குறுக்கு வழியில எதாவது செஞ்சு முடிக்க முடியுமா? ஷார்ட்கட். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல இதுவும் இருக்குது. சபையில அடங்கியிருக்க மாட்டாங்க, சபையில சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனா வெளியில் இருக்கிற கூட்டங்களில் போய் ஏதாவது அற்புதம் நடக்குமா? ஏமா, சொந்த சபையிலேயே ஜெபிச்சு முழங்கால் போட்டு அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ வெளியில ஏதாவது கூட்டத்துல அவங்க ஜெபிக்க மாட்டாங்களா, இவங்க ஜெபிக்க மாட்டாங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொல்ற கூட்டம் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க காணிக்கை அனுப்பாமலே, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணாமலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்றது, ஆண்டவராக இயேசு உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 7:25. இந்த 2 பேரும் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வேற யாரும் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண, நிறைய கூட்டங்கள்ல போய் எனக்காக ஜெபிங்க, எங்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிச்சு அற்புதம் நடந்துட்டா, ஏன்னா இவங்க திருந்த மாட்டாங்க, மனம் மாற மாட்டாங்க, சட்டத்தை கீழ்படிக்க மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்க தெரியாது. சொந்தமா தனியா 1 மணி நேரம் முழங்கால் போட்டு ஜெபிக்க தெரியாது. ஆனா எவனாவது ஜெபிக்க மாட்டானா, காணிக்கை கொடுத்து தலையை கொடுத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஷார்ட்கட்ல, அதாவது கீழ்பிடிச்சு முழங்கால் போட்டு ஜெபிச்சு சத்திய வசனத்தை கேட்டு கீழ்பிடிச்சு பரிசுத்தமா உண்மையா சாட்சியா வாழ்ந்து சபைக்கு போய் கீழ்பிடிச்சு இருக்க முடியாது. ஆனா எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஜெபிக்கிறது சில மணிமான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களோட காணிக்கை கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிறது. ஷார்ட்கட்ல ஆசீர்வாதத்தை பெறுறது, இது ரொம்ப ஆபத்து. குறுக்கு வழி, ஆவிக்குரிய வாழ்க்கையில குறுக்கு வழி வேண்டாம். உலக வாழ்க்கையில குறுக்கு வழி வேண்டாம். நேர்மையாய் நடக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்ப நீதிமொழிகள் 12:22 சொல்கிறது. நீதிமொழிகள் 12 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. எப்பொழுதுமே நீங்க நேர்மையா இருக்க பழகுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கர்த்தருடைய பிள்ளை அரசாங்கத்தில் வேலை செய்யறாங்க. லஞ்சங்கிறது கொஞ்சம் கூட வாங்க மாட்டாங்க. இவ்வளவோ நெருக்கடியில பண தேவையில் அவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு நாளைக்கு 5000 10,000 வாங்க முடியும். அது மாதிரி வாங்கக்கூடிய போஸ்ட்டும் அந்த அவங்களுடைய ஆபீஸ்ல போட்டாங்க. அதையும் வேணும்னு சொல்லிட்டு அவங்க நேர்மையாய் வேலை செய்யறாங்க. இவ்வளவோ பண பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. கர்த்தர் பரலோகத்தை கண்ணாடிகளிலே பார்க்கும்போது அந்த பிள்ளைகளை கொடுத்து எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இதோ பாரு, என் பிள்ளை ஏமாக நேர்மையா நடக்கிறாங்க, நீதியா நடக்கிறாங்க. இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு நமக்கு ஒரே வித்தியாசம் தாங்க. நகை கட்டிட்டு இருக்கிறதோ ஒயிட்டரை விட்டு போறதோ வித்தியாசம் இல்லை. நீதியா நடக்கிறதா வித்தியாசம். இயேசுவை அறிந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நீதியே நடப்பார்கள். மற்றபடி அவங்க உலகத்தார்கள் அநீதியா நடக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அநீதி. அவங்களுக்கு உலகத்தாருக்கு நமக்கு ஒரே வித்தியாசம் தாங்க. வெளிப்புற தோட்ட அடையாளத்தை கையில பைபிள் வச்சிருக்கிறது, சில்வர் டாலர் போடுறது, நகை கட்டுறது, ஒயிட், இதெல்லாம் நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அது அடையாளம் அல்ல. நீதியாய் நடப்பதுதான் நியாயம். நீதியா நடக்கணும், அதுதான் நியாயம். அதான் கர்த்தர் விரும்புகிறார். நீதியாய் நடப்பதுதான் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, குறுக்கு வழியில நீங்க எதையும் செய்யக்கூடாது. எல்லாத்தையும் நீதியின் வழியே செய்யணும். நான் நீதியின் பிள்ளைகள். நம்ம போற பரலோகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது பேர் நீதியின் புறம். நீதிபுரம்.
வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிறது, இது வரப்போகிற புதிய வானம் புதிய பூமியிலே நீதி வாசமாய் இருக்கும். நாம் நீதியின் பிள்ளைகள், நீதியின் சூரியனுடைய பிள்ளைகள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதியின் பிதா. அப்ப நாம நீதியா நடக்கிறோம். அவங்களுக்கு நமக்கு அதுதான் வித்தியாசம். எந்த விஷயத்தையும் குறுக்கு வழியில செய்யாதீங்க. ஒரு ரேஷன் கார்டு மாத்திரம் லஞ்சம் ஏதாவது அப்படி ஷார்ட்கட் செஞ்சிருக்கா. ரேஷன் கடையில் போய் கூட வரிசையில் இல்லை, குறுக்கு வழி. எனக்கு வாங்கியிருக்கா அப்படின்னு குறுக்கு வழி, எல்லாத்துலேயும் குறுக்கு வழி. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது குறுக்கு வழியில ராஜ்யத்தை தேடவே இல்லை. சபலை கொள்வதற்கு பல முறை வாய்ப்பு கிடைச்சும் குறுக்கு வழியில் போக விரும்பல. கர்த்தரை தரட்டு காத்திருந்தான். என்ன ஒரு நீதி பார்த்தீங்களா? அதனால இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். சாராள் பாருங்க, குறுக்கு வழியில வம்சத்திலே பண்ண ஆகாரம் கொண்டு வந்த பிரச்சனை வந்துருச்சு. ஆனா வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் 11:19 சொல்லுகிறது, நீதி ஜீவனுக்கு ஏதுவாகும். நீதிமொழிகள் 14:34 சொல்லுகிறது, நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதிமொழிகள் 11:18 சொல்றது, நீதி மெய்ப்பலனை கொண்டு வரும். சங்கீதம் 85:10, நீதி சமாதானத்தோடு இருக்கும். எங்கெல்லாம் நீதி இருக்கோ அங்கெல்லாம் சமாதானம் இருக்கும், பிரச்சனையே இருக்காது. நீதியின் வழியில நடவுங்க. ஷார்ட்கட் குறுக்கு வழி எப்போது விரும்பாதீங்க. அதுக்காகத்தான் பைபிள்ல நடு பகுதியில ஏன் சங்கீதத்தை நீதிமொழி வச்சிருக்காங்க தெரியுமா? ஒட்டு மொத்த பைபிள்ல நடு பகுதியில ஏன் சங்கீதம் நீதிமொழி வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த சங்கீதத்திலும் நீதிமொழிகளையும் நீதியை பத்தி அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. அது பேரே நீதிமொழிகள். பைபிள் நடு பக்கத்துல இருக்குது, சங்கீதம் நடுவா இருக்குது. ஏன்? அது நிறைய நீதி பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் நீங்கள் நடுப்பகுதி உங்க வாழ்க்கையில அப்படியே பேலன்ஸ்டா இருக்கணும், நீதியே நடக்கணும். அதுதான் நடுப்பகுதியில நீதிமொழிகளில் சங்கீதத்தை வைத்திருக்கிறார்கள். இதை கேட்டுக் கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க குழந்தைகளை நீதிமொழிகளை படிக்க வைங்கள், தினம் சங்கீதங்களை படிக்க வையுங்கள். அது நிறைய நீதி பற்றி எழுதி படிச்சு நீங்க நீதியின் பிள்ளைகளாய் வாழுங்கள். நமக்கு அநீதி வேண்டாம், ஷார்ட்கட் வேண்டாம், குறுக்கு வழியில எதையும் செய்யாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நீதியின்படி நேர்மையாய் நடக்க பழகுங்கள். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்க எங்கேயுமே நீதி கிடையாது, எல்லாமே அநீதி. எங்கேயும் நீதி கிடைக்காது. இந்த உலகம் அநீதிக்குள் கிடக்கிறது. நீங்கள் நீதி என்கிற வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு காட்டுங்கள். நாம் நீதியின் பிள்ளைகள். குறுக்கு வழியில போகும்போதுதான் பிரச்சனை தொடங்குது. குறுக்கு வழியில போகாதீங்க, நேர்வழியில் நடக்க பழகுங்க. மூன்றாவது பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது, தேவைகளை பெருக்கிக் கொள்ளும் பொழுது பிரச்சனை பெருகு. தேவைகளை அதிகமாக்குகிறது. தேவைகளை நீங்க குறைச்சி வாழ பழகுங்க. இன்னைக்கு நம்ம தேவைகளை பெருக்கிக் கொடுக்கணும். மற்றவர்களை பார்த்து நம்மளோட சாதாரண ஒரு ஃபோன் இருக்கும், நமக்கு ஒரு ஆசை வருது, என்னது ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் வாங்கலாம் அப்படின்னு. அது 20,000 ஃபோனு இனத்தை வச்சு பண்ண போறோமா? நான் நிறைய பேர் பார்க்குறேன். இந்த டச் ஸ்கிரீன் எனக்கே கூட பார்த்தா இந்த ஃபோன் அதிகம் யூஸ் இல்லை தான், ஏதோ வாட்ஸ்அப் வச்சுருக்கோம் வச்சுருக்கோம். நிறைய பேர் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு சிலர் நல்ல ஃபோன் வாங்கலாம், ஆனால் 10,000 ஃபோனே 10 வருஷமா வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர் 10,000 ஃபோனே 10 வருஷமா வச்சுருக்காங்க. அவன் நினச்சா 30,000 ஃபோனோட வச்சுக்கலாம். அது மாதிரி இருக்கிறாங்க. சில பேர் ஒன்றுமே இருக்காது, சும்மா இந்த செல்லு நோண்டுறதுக்கு, யூடியூப்பை பார்க்கறதுக்கு, எதையாவது உலகத்தில் இருக்கிற பார்க்கறதுக்கு 20,000 30,000 இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து கெடுத்து தேவைகளை பெருக்கிக் கொள்வது. தேவைகளை பெருக்காது. தேவை அதுவா வர்றது வேற, நீங்களா உருவாக்கி கூடாது. பிள்ளைகள் படிக்கிறாங்க, அது தானா வர தேவை, ரைட். நீங்களா தேவைகளை பெருக்கி ஆசைப்பட்டு தேவைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடாது. லூக்கா 10:42 சொன்னார், தேவையானது ஒன்றே. மார்த்தாள் மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். லூக்கா 10:36 படிச்சு பாருங்க. அந்த இடத்துல தேவையை பெருக்கிக்கிட்டான். அதனால என்னாச்சு? நிம்மதி போச்சு, டென்ஷன் நினைச்சு. சகோதரி ஏசுநாட்டே குறை சொன்னான். ஏசுநாள் இருக்கும்போது சகோதரி குறை சொன்னான். என் சகோதரி தனியாக விட்டு வந்து ஒரு அக்கறை இல்லையா? ஆண்டவர் குறை சொல்ல ஆரம்பிச்சா. நிம்மதி போச்சு, பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? தேவைகளை பெருக்கி கொண்டாங்க. அதாவது தேவைகளை அதுவா வர்றது வேற, நாமளாம் எடுத்துக்கிறது வேற. நிறைய பேர் வந்து தேவையவே நினைச்சிட்டு இருப்பான். என்னுடைய தேவை என்ன, தேவை என்ன. சில பேர் தேவைக்கு பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, நாளைக்கு எனக்கு 5,000 ரூபாய் தேவை, நாளைக்கு 10,000 ரூபாய் தேவை. அது இப்போ மகளிருக்கு பணம் கொடுக்குறான் பார்த்தீங்களா? நல்லா கொடுத்து வாங்கி உள்ள போடுறோம். எதுக்கு வாங்குறோம், ஏன் பணம் வாங்குறோம்? இந்த மகளிருக்குள்ள நிறைய பேர் பார்க்குற பணம் வாங்கிட்டு தடுமாறுறது. ஊருக்குள்ள வார வட்டியில் வாங்கிட்டு மாட்டிக்கிறது. உலகம் பாருங்க, உங்களுக்கு இழுக்குது. தேவை பற்றி கவலைப்படாத, நகையை கொண்டு அழ வச்சு வட்டிக்கு தாரேன். மகளிருக்குள்ள வாங்கிட்டு முழிக்கிறது, எல்லாத்துக்கும் வாங்குறது. எதுக்கு வாங்குறது? ஒரு காலத்தில் கடன் வாங்கினார்கள்,
எதுக்கு வாங்கினாங்க? விவசாயம் பண்ண வாங்கினாங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாங்கினாங்க. எதுக்கு வாங்கினாங்க? ஒரு ஆப்ரேஷன், உயிரை காப்பாற்றுறதுக்கு வாங்கினாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாங்க. இப்போ செலவுக்கெல்லாம் கடன் வாங்குறாங்க. உலகத்தில் ரொம்ப ஆபத்து செலவுக்கெல்லாம் கடன் வாங்குது. செலவுக்கு பணம்லாம் கம்முனது. தேவைகளை பெருக்கிக் கொள்ளாது. செலவுக்கு பணம்லாம் என்ன? பேசாமல் வீட்டில் அரிசி இருக்குல்ல, கஞ்சி வச்சு குடிச்சு பேசாமல் இருக்கலாம். தேவைகளை பெருக்கிக் கொள்வது. நீங்க மாட்டீங்க. ஒரு சக்தி என்னவோ அது உட்பட்டு வாழ பழகு. வேண்டிய திரவியமும் செல்வமும் ஞானுடைய வீட்டில் உண்டு. மூணாவது செலவழித்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் அகலக்கால் வச்சு மாட்டிடுவோம். பட்ஜெட் என்னவோ அதுக்குள்ள வாழ பழகு சகோதர சகோதரியும். உன் பட்ஜெட்டை மீறி, உன் வருமானத்தை மீறி செலவு செய்யும் போது, உன் தேவைகளை பெருக்கிக் கொள்ளும் பொழுது, வருமானத்துக்கு மீறி நீங்க அங்க பிரச்சனைகளை சிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க பிரச்சனை எங்க தொடர்ந்து தெரியுமா? உங்களுடைய தேவைகளை பெருக்கிக் கொள்வது. அதாவது வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்றது, வருமானத்துக்கு மிஞ்சி வாழ நினைப்பது. உங்கள் வருமானத்துக்கு உட்பட்டு வாழ பழகுங்கள். உங்க தகுதி என்னவோ மற்றவங்களுக்கெல்லாம் யோசிக்காதீங்க. உங்க வருமானம் என்ன? 2 ரூபா வருமானம், அது 2 ரூபாய்க்குள்ள வாழுங்க. 10 ரூபா வருமானம் 10 ரூபாய்க்குள்ள வாழுங்க. 10 ரூபா வருமானத்தை வச்சுக்கிட்டு 50 ரூபா வர வாழ்க்கை அப்படின்னு நீ ஆசைப்படக்கூடாது. உங்களுக்கு மாத சம்பளம் 10,000 அதுக்குள்ள வாழ பழகுங்க. தப்பு இல்லை. சொந்தக்காரன் என்னமோ நினைக்கிறான், ஜாலிக்காரன் நினைக்கிறான், பக்கத்துக்காரன் நினைக்கிறான். எதை பற்றி கவலைப்படாதீங்க. மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக நீங்க வாழுங்க. ஆண்டவருக்காக வாழுங்க. நீங்க தேவைகளை பெருக்கிக் கொடுப்பது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க பிரச்சனைகளை சிக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 25 to 33 படிச்சு பாருங்க. என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உண்மை, எப்ப பார்த்தாலும் தேவை பற்றியே நினைக்கிறது, தேவைக்கு பயப்படுறது. ஐயோ அடுத்த வாரம் பணம் கட்டணும், அடுத்த வாரம் அந்த தேவை, பயப்படணும். அப்புறம் தேவைகளையே பேசுறது. நான் சிலிண்டர் புக் பண்ணியிருக்கேன், தேவை கடைக்கு போகணும், தண்ணி வரல, கரண்ட்டுக்கு பணம் கட்டணும், தேவையை பற்றியே பேசுறவங்களுக்கு எச்சரிக்கையாங்க. அது அவிசுவாசம். ஏன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 to 33 படிச்சு பாருங்க. நீ கவலைப்படாத, கவலைப்படாத, உனக்கு அடிப்படைய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வேண்டியது இன்னது பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவைகளையே பேசுறது, அதுக்காகவே வாழ ஆரம்பிச்சது. தேவைகளுக்காக வாழ ஆரம்பிக்கிறவன் ஈஸியா பாவம் செய்வான். தேவைகளுக்காக வாழ்றவன் ஈஸியா பாவம் செய்வான், பாவத்துல விழுவான். நீ தேவைகளை தூர ஓரம் தள்ளுங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வருமானங்களை, தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்க தேவனை தேடுங்க, தேவனை தேடுங்க, தேவையை தேடாதீங்க. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாது. உங்களுடைய பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? தேவைகளை நீங்க பெருக்கிக் கொள்ளும் பொழுது அங்கிருந்து பிரச்சனை தொடங்குது. 4ஆவதா சொல்லி நான் முடிக்கிறேன். தவறான முடிவுகள் எடுக்கும் போது பிரச்சனைகள் அங்கே தொடங்குகிறது. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்திலே அங்கே தாவீது ஒரு தவறான முடிவை எடுக்கிறான். அது வரைக்கும் நல்லதா இருந்தான், கர்த்தரை காப்பாற்றி வந்தார். ஆனா சாமுவேல் செத்து போன ஒரு பயம் வந்துருச்சு. 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுல் கையினாலே மடிந்து போவேன். பாத்தீங்களா? இனி சவுல் இஸ்ரவேல் நிலைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாக இருக்கும்படி. பார்த்தீங்களா? தவறான முடிவு. இத்தனை நாள் கர்த்தர் காத்து வந்தார் சவுல் கையிலிருந்து. கொஞ்சம் இருந்தா கர்த்தர் ஊற்றிருப்பான், அதெல்லாம் கர்த்தர் காப்பாத்தினாரு. ஆனா அதெல்லாம் மறந்து தப்பான முடிவு எடுக்கிறான். நான் இனி சவுல் கையில மாட்டா செத்துருவேன், இவன் கர்த்தர் காப்பாத்தினாரேப்பா. இப்ப தப்பான முடிவு எடுக்கிறேன், தப்பான முடிவு எடுத்தா போய் சிக்லாக்ல மாட்டிக்கிட்டான். அப்புறம் பெரும்பாடுபட்டு திரும்ப எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். பிரச்சனை வர்றதுக்கு காரணம் தவறான முடிவுகள். இவனா தப்பான முடிவு எடுத்தான், கப்பலே கவுத்து விட்டான். சிம்சோன் தப்பான முடிவு மடியப்படுத்தான், மொட்டையடிச்சிட்டாங்க. நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சாத்தான் எப்படி செயல்பட போறாங்கிறதுக்கான அசைன்மெண்ட். கவனமா இருக்கு. எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் சாத்தான் கவனிக்கிறான். அது தவறாச்சுன்னா பூந்து 2020 அழியுமா? அது சரியா இருந்தா பரவ உங்களை வழிநடத்தும். எனவே நீ எடுக்கிற முடிவுகள் சத்தியத்தின்படி, சமாதானத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கணும், நீதிப்படி இருக்கணும். எடுக்கிற முடிவுகள் கோபத்தில் முடிவு எடுக்கிறது ரொம்ப டென்ஷனா தப்பான முடிவு. நீங்க அதிக கோபத்தில் எடுக்கிற முடிவும், அதிக துக்கத்தில் எடுக்கிற முடிவும், அதிக கவலையில் எடுக்கிற முடிவும், அதிக விரக்தியில் எடுக்கிற முடிவும், கசப்பு எடுக்கிற முடிவும் தப்பா தான் இருக்கும். ஜெபிச்சு சந்தோஷமா வார்த்தைப்படி முடிவு எடுக்கணும். எந்த முடிவு எடுத்தாலும் சரி, துக்கத்துல வெறுத்து போய் நீ எடுக்கிற முடிவுகள் தவறாக கொண்டு போய்விடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பிரச்சனை எங்கிருந்து தொடங்குது தெரியுமா? வாக்குவாதம் பண்ணும்போது தொடங்குது. அல்லையே சொல்லி பார்க்கலாம். 2வது பாத்தீங்கன்னா, நீங்க குறுக்கு வழியில எதை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா பிரச்சனை அங்க தொடங்குது. 3வது தேவைகளை பெருக்கிக் கொள்றது. வருமானத்துக்கு மிஞ்சி வாழ்ந்த தேவையை பெருக்கிக் கொள்ளும் போது உங்க பிரச்சனை தொடங்குது. அங்கதான் தொடங்குது. தவறான முடிவுகள் இருக்கும் போது அங்கதான் பிரச்சனை தொடங்குது. இதை நீங்க கண்டுபிடிச்சு
ஜெபிச்சு நீங்க அதை ஜெயம் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம வாழலாம். பிரச்சனை இல்லாம வாழலாம். ஆண்டவரே என் புறம்பல் ஆனந்த கழிப்பா மாத்துங்க, கர்த்தர் மாற்றுவார். ஆனா வேதம் சொல்லுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்க அழுகிறத விட பிரச்சனை எங்கிருந்து உருவாகுறதை கண்டுபிடிச்சு உங்களை சரி செய்து கொண்டால் பிரச்சனை இல்லாத ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தந்துவிடுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறது? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் அழிந்து போகும் என்று சொல்லி வாய்க்காது போகும் சொன்னீங்க. பிரச்சனை எங்கிருந்து தொடங்குதுங்கிறத கண்டுபிடிச்சு ஜெயிச்சு பிள்ளைங்க சமாதானமாய் வாழ இந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில அபியாசிப்பார்கள். இந்த வார்த்தையின்படியே பிரச்சனை எங்கிருந்து தொடங்குகிறதை கண்டுபிடித்து அதை வேறறுத்து தூர எரிந்து சந்தோஷமாய் சமாதானமாய் குடும்பங்களிலே வாழ்வார்களாக. இந்த பிள்ளைகளை வாழ்த்து ஜெபிக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். நீங்கள் காணிக்கையை கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனை நேரம் நீங்கள் இருக்கிற இடையிலே உங்களுக்கு காணிக்கை எடுத்து நான் சொன்னது போல ஒரு சின்ன பிளாஸ்டிக் போல போட்டு வச்சு நீங்கள் சபைக்கு வருகிற நாட்களில் அந்த சந்திக்கிறார்கள் அந்த காணிக்கையை செலுத்தலாம். இப்போ நம்ம காணிக்கை எடுக்க போகிறோம். கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் லாக்டவுன் நாட்களில் வீடுகளிலிருந்து உண்மை ஆராதிக்கிறோம். இப்பொழுது பிள்ளைகள் செலுத்துகிற அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து 1000 மடங்கு பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றுமென்றும் கிறிஸ்துவின் நாள் வரை நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றி பிரச்சனை இல்லாத ஒரு சமாதான வாழ்க்கையை தேவனுக்கு தந்துவிடுவாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.